பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தம் புது நாவல் உயிரே உயிரே விலகாதே. தினமும் ஒரு அத்தியாயம் வீதம் பதிவிடக்கூடிய இந்த நாவலில் இன்று நாம் கேட்க போகிறது நாவலோட 13வது அத்தியாயம். நாவலை தொடர்ந்து கேளுங்க. தினமும் கேட்கும் பதிவில் உங்களுக்கு பிடிச்ச வரியை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த நாவலோட தொடர்ச்சியை தினமும் கேட்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க நம்ம பாஸ் நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனையும் அழுத்தி வச்சுடுங்க. கூடவே என் எழுத்தும் நாம் வாசிக்கக்கூடிய விதமும் பிடிச்சிருந்தா லைக் கொடுக்க மறந்துடாதுங்க. மறுபடியும் சொல்கிறேன், என் எழுத்தும் வாசிக்கக்கூடிய விதமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுக்க மறந்துடாதுங்க. இது உயிரே உயிரே விலகாதே முழு நாவல் அத்தியாயம் 13. ஆர்த்தியிடம் சம்மதம் கிடைத்ததும் மிகுந்த உற்சாகத்தோடு தான் பேரன் முன் வந்து நின்றாள் ருக்குமணி. ஆனால் பேரன் ஆர்த்தியை கட்டிக்க இவ்வளவு தூரம் வெறுப்பான் என்று ருக்குமணி கனவில் கூட நினைக்கவில்லை. யாரை கேட்டு இந்த முடிவுக்கு வந்தீங்க? இப்போ யார் எனக்கு பொண்ணு பார்க்க சொன்னது? அவ சம்மதிச்சா உடனே நான் அவ கழுத்தில் தாலி கட்டிடணுமா? அவ வேணா நேரத்துக்கு ஒரு தரம் மாறி பேசக்கூடிய தரங்கட்டவளா இருக்கலாம். ஆனால் நான் அப்போ சொன்னது தான் இப்போவும், இப்போ சொல்கிறது தான் எப்போவும். நான் எப்போவும் அவளை போல மாற்றி மாற்றி பேசுகிற ஆள் இல்லை. எனக்கு ஒரே ஒரு முறை தான் கல்யாணம் நடக்கும். அது பைரவியோட நடந்து முடிஞ்சிடுச்சு. என்னால் அவள் ஒருத்திக்கும் தான் என் வாழ்க்கையில் இடம் கொடுக்க முடியும். உங்களுக்காக எல்லாம் எவளையும் என் வாழ்க்கையில் ஏற்றுக்க முடியாது. என்னையும் உங்கள் மகன் போல அடுத்தடுத்து தன் சந்தோஷத்துக்காக அலையக்கூடியவன்னு நினச்சிங்க. இதுக்கு மேலே எனக்குன்னு எந்த வாழ்க்கையும் இல்லை. என் பொண்ணு ஐஸ்வர்யாவோட வாழ்க்கை தான் என்னோட வாழ்க்கை. எங்கள் 2 பேர் இடையில நிச்சயம் 3வது ஆளை நான் கொண்டு வரவே மாட்டேன். வாழ்க்கை முழுசும் நான் அழுதது போல என் பொண்ணை நான் அழ வைக்க மாட்டேன். பேரனின் பேச்சால் அதிர்ந்து போய் ருக்குமணி பேச முடியாமல் நிற்க, இதோட இந்த பேச்சை விட்டுடுங்க. மீறி பேசுனீங்க, அடுத்த நொடியே என் பொண்ணை தூக்கிட்டு அமெரிக்கா போயிடுவேன். பேரனின் மிரட்டலால் சர்வமும் ஒடுங்கி போனது ருக்குமணிதான். பேரன் இந்த விஷயத்தில் இவ்வளவு முரண்டு பிடிப்பான் என தெரியாமல் ஆர்த்தி மனதில் ஆசையை விதைத்துவிட்டு வந்துவிட்டோமே. இப்போ எந்த முகத்தை கொண்டு போய் அவள் முன் நிற்பது? அவள் என்னை என்னவென்று நினைப்பாள்? சும்மா இருந்த பிள்ளையை மனதை ஏதேதோ சொல்லி சொல்லி ஒரு வழியாக மாற்றி அவள் மனதில் ஆசையை ஏற்றிவிட்டு, சாரிம்மா, என் பேரனுக்கு உன்னை கட்டிக்கிறதுல இஷ்டம் இல்லைன்னு சொன்னா அவள் என்ன நினைப்பா? ருக்குமணிக்கு தான் செய்யக்கூடாத எதையோ செய்துவிட்டது போல உறுத்த ஆரம்பிக்க மன பாரத்தோடு வெளியே வந்தாள். கண்ணீர் மல்க வாசல் பக்கம் நின்று கொண்டிருந்த ஆர்த்தியை கண்டதும் துடித்து போய் அவளை பார்த்தாள். ஆர்த்தியால் நிமிர்ந்து கூட அவளை பார்க்க முடியவில்லை. ஒரு நொடி இதற்கு மேல் இவர்கள் முன் நிற்க முடியாது என்கிறதாலோ என்னவோ அழுது கொண்டே அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள். கதறிக்கொண்டு போகும் அவளை பார்த்தவள் அப்படியே சிலையாக நின்றுவிட்டாள். அவளை ஓடிப்போய் சமாதானப்படுத்தவும் தோன்றவில்லை. அவள் பின்னே செல்லவும் தோன்றவில்லை. தனக்கு இனி திருமணம் வேண்டாம் என ஒதுக்கியிருந்த பிள்ளை மனதை கலைத்து மறுபடியும் அள வைத்து விட்டு அவளிடம் போய் என்ன பேச முடியும்? அப்படி பேசினால், ஏன் பாட்டி, ஏன் என்னை மறுபடியும் மறுபடியும் தீக்குளிக்க வைக்கிறீங்க? நான் உங்களை கேட்டேனா? உங்கள் பேரனை கட்டி வைங்கன்னு எப்போவாவது சொன்னேனா? நீங்களா வந்தீங்க. என் பையனோட எதிர்காலத்தை சொல்லி அவரோட மகளோட எதிர்காலத்தையும் சொல்லி என்னை சம்மதிக்க வச்சு இப்போது அசிங்கப்படுத்திட்டீங்களே பாட்டின்னு சொன்னால் நான் அவளுக்கு என்ன பதில் சொல்கிறது? என்றே அன்றைய நாள் ருக்குமணி ஆர்த்தியின் வீட்டிற்கு செல்லவில்லை. ஏன் பேரனின் அறைக்கு கூட அதன் பிறகு போகவில்லை. மதியம் அவன் சாப்பிட அமர்ந்த போதும் அவள் போய் பரிமாறவில்லை. அதுபோல பால்கொடு என குழந்தையை தூக்கி கொண்டு ஆர்த்தி வீட்டிற்கும் செல்லவில்லை. பின்பகுதியில் இருந்த பழைய ஆட்டுக்கல்லின் மேல் அப்படியே இருந்தாள். மனம் முழுவதும் வலித்தது. அன்று முழுவதும் அவள் சாப்பிடவும் இல்லை. மதியம் 3 மணிக்கு வீட்டிற்கு வந்த தர்மலிங்கம் மனைவியின் சத்தியாகிரகத்தை அறிந்து பின்புறம் வந்தார். பசிக்குது, சாப்பாடு போடு. பசிச்சா போட்டு சாப்பிட்றது,
இல்லை சொர்ணத்திட்ட போட்டு கேட்குறது. என்னாலெல்லாம் இதுக்கு மேலே இந்த வீட்டுக்காக இனி ஒத்த வேலை செய்ய முடியாது. தர்மலிங்கம் மனைவியை எவ்வளவோ வற்புறுத்தி அழைத்தும் ருக்குமணி வளைந்து கொடுக்கவில்லை. இப்போ எழும்பி வந்து சாப்பிடு, நான் அவன்கிட்ட பேசுகிறேன் என்ற பிறகும் இருந்த இடத்தை விட்டு அவள் எழும்பவே இல்லை. மனைவியின் வைராக்கியம் தெரிந்ததால் அவரும் சாப்பிடாமல் கிளம்பிவிட்டார். பெருசுகள் நடத்தும் யுத்தத்தை பார்த்து கொண்டு சலிப்போடு உள்ளே சென்று கார்த்தி மனைவியின் புகைப்படத்தை அழுத்தமாக பார்த்தபோது ஹாலில் தொட்டிலில் கிடந்த குழந்தை குரல் எடுத்து அழத் தொடங்கியது. அதன் அழுகையை கேட்டு கடுப்பானவன் கோபத்தோடு வெளிவர அழும் குழந்தையை கூட எடுக்க அங்கு யாரும் இல்லாதிருப்பதைக் கண்டதும் ஆத்திரம் பொங்கிக் கொண்டு வர, சொர்ணகா என அடிக்குரலே வெளிவரும் அளவு அவன் கத்த, அவன் குரல் கேட்டும் யாரும் வரவில்லை. குழந்தையின் அழுகுரல் கேட்டும் ருக்குமணி இருந்த இடத்திலிருந்து அசையவில்லை. கார்த்தியின் கோபம் விண்ணை தாண்டியது. எல்லாரும் எங்க போய் துளைஞ்சிங்க? பாப்பா அழுறது யார் காதலையும் விழலையா? இப்படியே விழாம போகட்டும். இனி யாராவது வந்து என் குழந்தைய தொடட்டும், அப்ப இருக்கு. வாய்விட்டே சத்தமாக சொன்னவன் கிச்சனுக்குள் புகுந்து சுடுநீர் எடுத்து பால் பவுடரை ஆற்றி பாட்டிலில் அடைத்து கொண்டு வந்து குழந்தையின் அருகில் அமர்ந்தவன் குழந்தையை தூக்கி மடியில் கிடத்தியவாறு பாலை புகட்ட முனைய, குழந்தை நிப்பிளை வாங்காமல் தலையை அந்த பக்கம் இந்த பக்கம் என ஆட்டத் தொடங்க, ஏண்டா ஏண்டா நீயே என்ன படுத்துற? குறவெல்லாம் கொஞ்ச நாள் தாண்டா, நான் தான் நிரந்தரம். என் செல்ல குயில்ல குடிமா என மறுபடியும் புகட்ட முயல, குழந்தை வாய்க்குள் சென்ற பாலை துப்பிக்கொண்டு குரல் எடுத்து அழுதது. அவங்க எல்லாரும் தான் அப்பாவை புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாங்கன்னா நீ ஏண்டா அப்பாவை கஷ்டப்படுத்துறா? பசிக்குதுல்ல, குடி என மறுபடியும் புகட்ட முயல, குழந்தை வாயில் வாங்காமல் குரல் எடுத்து அழுதது. அதே நேரம் அந்த வீட்டின் காம்பவுண்டுக்குள் புயலாக நுழைந்தாள் ஆத்வி. உள்நுழைந்த ஆத்வியை முதலில் கண்டது ருக்குமணிதான். பார்த்த மாத்திரத்திலேயே அவள் உதடு மெல்ல விரிய ஆரம்பித்தது. இல்லை இல்லை, இது முடிஞ்சு போகிற உறவில்லை. இது பல வருஷம் தொடரக்கூடிய பந்தம். எனக்கு தெரியும். குட்டிப்பெண் ஐசு என் பேரனையும் பேத்தியையும் நிச்சயம் சேர்த்து வச்சிடுவா என தனக்குள்ளே முறங்கியவள் அங்கிருந்து நகர முன் வாசலுக்கு வந்து ஒரு கணம் தயங்கி நின்றவள் சட்டென தன் விழியை இறுக்கமாக மூட, அவ வேணா நேரத்துக்கு ஒரு முடிவுன்னு மாற்றி பேசுகிற தரங்கட்டவளாக இருக்கலாம். ஆனால் நான் அப்போ சொன்னது தான் இப்போவும், இப்போ சொல்கிறது தான் எப்போவும். சட்டென ஆத்வியின் கண்கள் திறந்தது. தரங்கட்டவளா? நான் மாறி மாறி பேசுகிற ஆள். வார்த்தையை இதுக்கு மேலே விட்டுடாத கார்த்தி, தாங்க முடியலை. நான் தரங்கட்டவனா? நீயும் தரங்கட்டவன் தானே. குபுகுபுவென வந்த கோபத்தை அடக்கியவள், சூழ்நிலை கைதியா உன் முன்னால் நிற்கிறேன். அன்று சட்ட கலரை பிடிச்சி நியாயம் கேட்காம தப்பிதமாக வாழ்க்கையை இழந்து விட்டேனே என்ற குற்ற உணர்வுல திரும்ப திரும்ப வரேன். அன்று பண்ணின அதே தப்பா மறுபடியும் செய்து நம்ம வாழ்க்கையை இல்லாமல் ஆக்கிடக்கூடாது பாரு, அதுக்காக தான் வந்தேன். விழியை தாண்டி பாய்ந்த விழிநீரை அழுந்த துடைத்தவாறு ஒரு நொடி கார்த்தியின் அரைவாசல் முன் நின்றுவிட்டு அடுத்த நொடி மனதை இரும்பாக்கி கொண்டு உள்ளே வந்தாள். அவளை அந்நேரம் அந்த இடத்தில் கண்டவன், வரமாட்டான்னு நினைச்சேன், நான் இப்படி அசிங்கமா பேசின பிறகு வந்திருக்கா? உனக்காக வரல, என் குழந்தைக்காக வந்தேன். ஏது ஏது இது உன் குழந்தையா? கொஞ்சம் தாய்ப்பால் கொடுத்துட்டா நீ தாயாகிடுவியா? கார்த்தி ஒரு புளித்த சிரிப்பு சிரித்து கொண்டு நக்கலோடு கேட்க அவனை சீற்றத்தோடு நோக்கியவள், இது உனக்கும் பைரவி அக்காவுக்கும் பிறந்த குழந்தையா இருக்கலாம். ஆனால் இந்த குழந்தையோட வளர்ச்சி என் இரத்தத்தால் உருவானது. ஒரு குழந்தைக்கு உடலை கொடுக்கறது தாய்னா இந்த குழந்தைக்கு நானும் தாய் தான். அந்த குழந்தைக்கு தாயா மாறி நிற்கிறத உன்னால் மாற்ற முடியாது. அது எனக்கும் குழந்தை தான். அந்த குழந்தை என் குழந்தைன்னு சொல்ல நான் யாரோட பர்மிஷனையும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அம்புட்டு அழுத்தி சொன்னவளை ஆழமாக பார்த்தவன்
அந்த முகத்தில் தெரிந்த தெளிவை பார்த்து அதிசயித்தவாறு நின்றிருக்க, அவனில் இருந்த தன் பார்வையை நீக்கி கட்டிலில் கதறிக்கொண்டிருந்த குழந்தையின் அருகில் வந்தாள் ஆத்வி. குழந்தை ஆத்வியை கண்டதும் அழுகையை நிறுத்தி கொண்டு சிரிக்க ஆரம்பித்தது. கார்த்தி புரியாமல் ஆத்வியையும் குழந்தையையும் மாறி மாறி பார்த்தான். ஒரு தாய் குழந்தையோட நெகிழ்வு அவர்கள் இருவரிலும் இருக்க கண்டதும், இது இது எப்படி உருவானது என அவன் புரியாமல் உறைந்து போய் நின்ற நேரம், ஒரு நொடி யோசிக்காமல் அந்த கட்டிலே இருந்து அவன் முன்பே குழந்தைக்கு பால் கொடுக்க ஆரம்பித்தாள். கார்த்திக்கு தான் தர்ம சங்கடமாகி போனது. அவன் சட்டென அங்கிருந்து விலகி சுவர் பக்கம் வந்து நின்றுவிட, அவனை கலங்கும் கண்ணால் நோக்கியவள், நீ நீ பார்த்த உடம்பு தாண்டா இது. உன் முன்னால் பால் கொடுக்க எனக்கு எந்த கூச்சமும் இல்லை. இப்போ கூட உன்னால் என்னை புரிஞ்சிக்க முடியலையாடா? நீ நீ என்னை எந்த இடத்துல விட்டுட்டு போனியோ, இப்போவும் நான் அந்த இடத்துல தாண்டா நிற்கிறேன். வருஷம் 2 ஆகியும் என்னால் இன்னும் அந்த இடத்துல இருந்து 1 இன்ச்சு கூட நீங்க முடியலை. அந்த அளவு நான் உன்னை நேசித்தேன். நீ இனி என் வாழ்க்கைக்கு வேணான்னு என் மனசு முடிவெடுத்த பிறகு கூட உன்னை தாண்டி என்னால் போக முடியலை. அதனால தான் பழனியை என்னால் ஏற்றுக்க முடியலை. ஆனால் நீ போயிட்டா, என்னை விட்டு வெகு தூரம் போயிட்டா. ஆனால் என்னை விட்டு போகணும் என்கிறதுக்காக போகலை. நம்ம எண்ணம் தொலைஞ்சு போனதால் போயிருக்கா. தொலைஞ்ச உன் எண்ணத்தை கொண்டு வர நானும் எவ்வளவோ முயலுறேன். ஆனால் உனக்கிட்ட எந்த மாற்றமும் தெரியலை. அதனால தாண்டா இப்படியெல்லாம் நடக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ கூட நான் உன் பொண்டாட்டியாக தான் வாழ்கிறேன். அன்றிலிருந்து இன்று வர உன் பொண்டாட்டி என்கிற நிலையிலிருந்து நான் இன்னும் மாறலை. என்றுடா அதை புரிஞ்சுக்குவா? நீ சீக்கிரம் புரிஞ்சுதான் ஆகணும். எனக்காக இல்லை, நான் நீ இல்லாமல் கூட வாழ்ந்துடுவேன். நீ வாழ பழக்கி வச்சிருக்கா. ஆனால் நம்ம மகன் வாழ்வு இந்த பழிக்குள்ளே மாட்டி போயிடக்கூடாதுடா. அது உன் மகன்னு ஊருக்கே தெரியணும். என் பையனும் இந்த பண்ணை விட்டு வாரிசா இந்த கிராமத்தில் தலை நிமிர்ந்து வாழணும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். எப்படியும் மரணத்துக்கு முன்னால் ஏதோ ஒரு இடத்துல நீ வாய் திறந்து அவனை உன் மகனா ஊர் உலகத்துக்கு வெளிப்படுத்த வைச்சே ஆகணும் என்கிற முடிவில் தான் இருந்தேன். ஆனால் எப்போ உன் நிலை தெரிஞ்சதோ அப்போவே என் வைராக்கியம் தளர்ந்துடுச்சு. இதுக்கு மேலே என்னால் உன்னை அசிங்கப்படுத்த முடியாது. யார் முன்னாலேயும் விட்டு கொடுக்கவும் முடியாது. நீ மாறாமல் நான் உண்மையை சொன்னாலும் உன்னால் ஏற்றுக்க முடியாது. நீ மாறணும், ஏன் கார்த்தியாக மாறணும். மாறி எனக்காக வரணும். வாழ்ந்துட்டு வந்து இந்த ஊருக்கே சொல்லணும், சந்தோஷ் என்னோட மகன்தான்னு சொல்லணும். ஆக்சிடெண்ட்டில் பழையதை மறந்ததால் ஆத்விக்கு துரோகம் பண்ணிட்டேன். இப்போ எல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு என்னையும் என் குழந்தையையும் அவமானப்படுத்தின இந்த ஊர் முன்னால் நீ சொல்லணும். அந்த ஒற்றை வார்த்தைக்காக தான் மறுபடியும் வந்தேன். கூடவே உன் பொண்ணோட எதிர்காலத்தையும் நினச்சி தான் வலியை அடக்கிட்டு மறுபடியும் வந்திருக்கேன். ஆத்தியின் உள்ளத்துக்குள் மரண வலி எடுத்தாலும் மனது அவனுக்காக பேசியதாலும் பால் கொடுக்க கொடுக்க அவள் கண்களிலிருந்து கண்ணீர் அருவியாக பொழிந்தது. அவள் கண்களில் கண்ணீரை வர வர கார்த்தி மனது பிசைய ஆரம்பித்தது. அவள் அழுகை எனக்கு ஏன் இவ்வளவு வலியை கூட்டுகிறது? யோசித்தவன் அதன் பின் அவன் பக்கம் திரும்பவே இல்லை. அவனை ஓரக்கண்ணால் பார்த்தவள் தன் பக்கம் திரும்பாத அவன் பிடிவாத குணத்தை பார்த்து, எந்த பொண்ணுக்கும் என்னால் வரக்கூடாது கடவுளே. உதட்டை கடித்து தன் வலியை அடக்கி கொண்டே பால் கொடுத்து முடித்தவள் குழந்தையின் வாயை துடைத்து கட்டிலில் கிடத்திவிட்டு திரும்பிய போது கார்த்தி வேறு பக்கம் திரும்பி நின்று கொண்டு தனக்கும் இது எதிலும் உடன்பாடு இல்லை என்பது போல நிற்க கண்டதும், ஏண்டா ஏண்டா என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா, புரிஞ்சிக்க முயல மாட்டேங்கிறா, இப்படி எத்தனை நாள்டா வார்த்தையால் கொல்லுவா? தாங்க முடியலடா, வலிக்குது. ஆனால் அதை சொல்லக்கூட முடியல பாரு, ரொம்ப கொடுமையாக இருக்குடா எண்ணியவள் கலங்கும் கண்களால் அவன் பின்முதுகை துளைத்தவாறு வெளியேற அவள் போய்விட்டாள் என உணர்ந்தவன் மெல்ல வந்து தன் மகளின் அருகில் அமர்ந்தான். குட்டிமா, யார் சொன்னாலும் சரி,
யார் எப்படி என் மேலே கோவப்பட்டாலும் சரி, என் அப்பா செய்த தப்ப நான் உனக்கு செய்ய மாட்டேன்டி தங்கம் என்றவனின் இதயம் கூட கனத்து போய்தான் இருந்தது. மனவலியை மறைத்து கொண்டே குழந்தையை மடியில் எடுத்து வைக்க, அதே நேரம் அழுகையை அடக்க முடியாமல் வீட்டை நோக்கி அழுது கொண்டே போனாள் ஆத்வி. ஏனோ இந்த மனநிலையில் பள்ளிக்கு செல்ல முடியாது என அவளுக்கு தோன்றியது. பக்கத்து வீட்டு பையனிடம் லீவ் லெட்டர் கொடுத்து அனுப்பிவிட்டு வீட்டில் வந்து படுத்து கொண்டாள். மகன் தர்மலிங்கத்தோடு வயலுக்கு போய்விட்டதால் தனிமையில் அப்படியே கட்டிலில் சுருண்டிருந்தாள். எப்படி யோசித்தும் கார்த்திக்கு பழைமையை ஞாபகப்படுத்தும் வழி அவளுக்கு தெரியவில்லை. இதற்கு மேல் போய் உண்மையை சொன்னாலும் தன்னை கட்டிக்க பொய் சொல்வதாக தான் பேசுவார். அதில் வேற தரங்கட்டவான்னு பேசியாச்சு. அடுத்து அவங்க பணத்துக்கு ஆசைப்படுற பணப்பயனு பேச்சு கேட்க வேண்டி வரும். ஐயோ கடவுளே, எனக்கு விடிவு இல்லையா? இந்த அவஸ்தையிலிருந்து விடுதலை கொடுக்க மாட்டாயா? இப்படி பேசுகிறவனை விட்டு ஒதுங்கலாம் என்றாலும் அவனை நான் இழந்து விடுவேனோ என்று பயமாக இருக்கிறது. நெருங்கி போனால் வார்த்தை கொடுக்கால் தன்னை கொட்டி காயப்படுத்தி விடுகிறான். நான் என்ன செய்வேன்? முதலில் ஒதுங்கி தப்பு செய்தது போல் அவன் ஒற்றை பேச்சுக்கே ஒதுங்கிவிடக்கூடாது என பொறுமையாக இருக்கிறேன். ஆனால் இதற்கு மேல் அவனை நெருங்கி சென்று தன் தரத்தை தாழ்த்தி மட்டும் கொள்ளக்கூடாது இறைவா. என் பொறுமையை ரொம்பவே சோதித்து விடாதே. என் தன்மானத்தை இழந்து தரையிறங்க வைத்து விடாதே. கட்டிலில் மனமுருக வேண்டிக் கொண்டு படுத்திருந்தாள். கண்களுக்குள் பழைய கார்த்தி ஓடிவர கண்ணை இறுக்கமாக மூடிக்கொண்டவள் தன்னை மொத்தமாக அவனுக்கு கொடுத்த மறுநாளைய நினைவு ஓடி வந்து அவள் கண்ணுக்குள் காய்ச்சிதற, இதுவரை அழுது வடிந்த அவள் முகம் பிரகாசமாய் எரிய ஆரம்பித்தது. அம்மா, கோயிலுக்கு போயிட்டு வரேன். ஊருக்கே கேட்கும் அளவு கூவிக்கொண்டு ஒரு கையில் அர்ச்சனை தட்டும் மறு கையில் பட்டு பாவாடை தூக்கி பிடித்தவாறு வீட்டிலிருந்து பறந்து சாலைக்கு துள்ளலோடு வந்தாள் ஆத்விகா. அவள் மட்டும் ரெக்கை கட்டி பறக்கவில்லை, அவள் மனமும் பறந்தது. கூடவே நேற்றைய நாள் இரவு கொடுத்த இன்ப அதிர்வும் அவள் உடலை மொத்தமாக சிறக்கச் செய்ய அதை கண்ணுக்குள்ளும் மனதுக்குள்ளும் நிறைத்தவாறேதான் வந்து கொண்டிருந்தாள். அதனாலோ என்னவோ அவளின் முகம் அன்று பூத்த புது பூவாய் ஜொலித்து நின்றது. அவர்கள் வீட்டிலிருந்து சாலைக்கு வந்தவள் சிறிது நேரத்திலேயே முருகன் கோயிலுக்கு போகும் சந்தில் இறங்க சரியாக பின்னால் விசில் சத்தம் கேட்டது. ஒரு நொடி இதயம் படபடப்பு அதிகரிக்க விழியை விரித்தவாறு நாக்கை கடித்து கொண்டு அதிர்வோடு அப்படியே நின்றுவிட பின்னால் விசில் சத்தம் இப்போது பலமாக கேட்டது. ஐயோ, இங்கேயும் வந்துட்டானா? எப்படி தெரிஞ்சது நான் கோயிலுக்கு வருவேன்னு? அவள் முழுதாய் நினைத்து முடிக்கவில்லை. கண்கள் பரபரக்க சிலையாக நின்ற அவள் அருகில் வந்தவன், என மிஸ்ஸஸ் கார்த்திக் கிருஷ்ணா, புருஷனை கூட்டிட்டு போகாம தனியா கோயிலுக்கு போறீங்க? சொன்னா மாமனும் ரெடியாகி வந்திருப்பன்ல. பின்னால் மிக நெருங்கி நின்று நையாண்டியோடு சொன்ன கார்த்தியை திரும்பி பார்க்கக்கூட பூச்சப்பட்டு, ஐயோ, இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க? ஓ, மாமாவுக்கு மரியாதையெல்லாம் பலமாக இருக்கு. இது தெரிஞ்சிருந்தா 2 வருஷத்துக்கு முன்னால் வந்தப்பவே பௌர்ணமி நாள் தோட்டத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருப்பேனே. அநியாயமாக 2 வருஷத்தை வேஸ்ட் ஆக்கிட்டேனே. அவன் குறைப்பட்டு கொள்ள, சீ, அதை மட்டும் ஞாபகப்படுத்தாதுங்க, எனக்கு என்னவோ போல இருக்கு. சொல்லும்போதே அவள் முகம் வெட்கத்தில் சிவக்க சிணுங்களோடு சொன்னவளின் தோள்பட்டையை பிடித்து திருப்பி கவிழ்ந்திருந்த அவள் தலையை அவன் குறும்பு சிரிப்போடு நிமிர்த்த, பெண்ணவளுக்கோ அவன் முகம் பார்க்க திராணியின்றி நாணத்தோடு வெளியை தாழ்த்தி கொள்ள, என்னை பாரு, ஏய் என்னை பாரு ஹத்வி. சொல்லும்போதே வெட்கம் பிடுங்கி தின்ன, பார்க்க மாட்டியா? அவனும் குறும்பு புன்னகையோடு கேட்க, என்றவள் நாண மொட்டுக்களை அதிகமாக முகத்தில் சிந்த அவள் அதிகப்படியான பெண்மையின் நாணத்தில் சிக்குண்டவன் மறுபடியும் அவள் இதழ் நோக்கி குனிந்த நேரம் அவன் மார்பை பிடித்து தள்ளி விட்டுவிட்டு ஆத்தி ஓட அவளை துரத்தி கொண்டு இவனும் ஓடினான். ஆத்வி, ஓடாத, நில்லு என்று உன் உதட்டில் முத்து குளிக்காம நான் விடமாட்டேன். சார் எவ்வளவு முயன்றாலும் நான் இன்று முத்து குளிக்க விடமாட்டேன். அதையும் பார்த்துக்கலாம்.
என்றவன் மறுபடியும் ஓடிவர சிட்டாக பறந்தாள் ஆத்வி. அவர்கள் இருவரின் ஓட்டமும் மலையடிவார முருகன் கோயில் வரை நீண்டு கொண்டு போக, இதற்கு மேல் சில்மிசனுக்கு வாய்ப்பில்லை என உணர்ந்தவன் சுற்றி நின்றவர்களை பார்த்துவிட்டு நல்ல பிள்ளையாய் கோயிலுக்கு வந்தவன் போல முருகனுக்கு பூமாலை வாங்கி கொண்டு உள் நுழைய, மேல்படியில் நின்று கொண்டு இது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த ஆத்வி வாய்விட்டே சிரித்தாள். சிரிக்கவா செய்றா, உனக்கு இருக்கு என மனதில் பெருமை கொண்டவன் நல்லவனாட்டம் கோயிலுக்குள் புகுந்து கொள்ள, அவன் பின்னே அவளும் மலர்ந்த முகத்தோடு உள் நுழைந்தாள். சாமி சன்னதிக்கு வந்த இருவரும் ஒருவர் மற்றவரை பார்த்து கொண்டே இரு பக்கமுமாக நிற்க, தேடி வந்த பூசாரியிடம் அர்ச்சனை தட்டை கொடுத்தவள். பேரு கார்த்திக் கிருஷ்ணா, அஸ்த நட்சத்திரம், கன்னிராசி. ஆர்த்தியின் வாயிலிருந்து தன் பெயரையும் ராசி நட்சத்திரையும் கேட்டவன் குறும் புன்னகையை உதட்டில் தவள விட்டவாறு இமையை தூக்கி முகத்தின் குறுவை ஒளித்து வைத்து கொண்டே கேட்க, தன் விழி அசைவாலே பதில் சொன்னவள் அவனில் இருந்த தன் பார்வையை திருப்பி சாமி மேல் செலுத்தி பின் கண்களை மூடி வேண்ட ஆரம்பித்தாள். நான் செய்தது தப்பா சரியானு கூட தெரியல முருகா, ஆனால் கொடுக்க வேண்டியவன்ட்ட தான் என்னை கொடுத்துருக்கிறேன் என்கிற நம்பிக்கையிலையும் சந்தோஷத்துலையும் இருக்கேன். எங்களை காக்க வச்சிடாம சீக்கிரம் சேர்த்து வச்சிடு. தாத்தா பாட்டி எந்த தடையும் சொல்லாமல் எங்கள் காதலை ஏற்றுக்கணும். அவன் அப்பா பக்கம் இருந்தும் எங்கள் காதலுக்கு எந்த எதிர்ப்பும் வராமல் பார்த்துக்க முருகா. மனமுருக வேண்டிவிட்டு கண் திறந்தபோது முன்னால் கார்த்தியை காணவில்லை. சுற்றி சுற்றி பார்த்தாள். அந்த மாயக்கல்வன் அவன் கண்ணுக்கு அகப்படவே இல்லை. அர்ச்சனை தட்டை வாங்கி கொண்டு வெளியே நாலா பக்கமும் சுழல விட்டவாறு வந்தவள் மலையை விட்டு இறங்கி கீழ் இறங்கி வரும் வரை அவனை காணாததால் எங்கே போய் துளைஞ்சான்? திரும்பி திரும்பி பார்த்தவாறு நடந்தவள் அந்த ஒற்றையடி பாதைக்குள் மறுபடியும் நுழைந்தபோது ஒரு கரம் மறைவிலிருந்து அவளின் வலது கரத்தை பிடித்து இழுக்க, எதிர்பாராத தாக்கத்தால் தடுமாறியவள் பிடித்து இழுத்தவன் மார்பில் வந்து பொத்தன விழ, அவள் கண்கள் அதிர்வோடு அந்த மார்பகத்தின் சொந்தக்காரனை பார்த்ததும் சட்டென தன் தலையை அவசரமாக குனிய, விழுந்த வேகத்தில் அவள் முகத்தை தாங்கி முத்தமிட குனிந்தவன் அவளின் அவசர செய்கையில் அவள் முகத்தை தவறவிட, பேசாம திரும்பிடு, நான் முத்தம் கொடுக்காம போக மாட்டேன். போக வேணாம், இதிலே இருங்க. யார் வேணான்னு சொன்னது? அவளும் சிரிப்பை ஒழித்து கொண்டே சொல்ல, இப்படி பண்ணாதடி, ஒரு முத்தத்துக்காக எல்லாம் இவ்வளவு நேரம் காக்க வைக்கிறதெல்லாம் பாவம், பெரிய பாவம். நேற்று நீங்கள் செய்ததை விடவா நான் பெரிய பாவத்தை செஞ்சிட்டேன்? நான் என்னடி பாவம் பண்ணேன்? பண்ணின பாவமே தெரியலையா? எங்கே தெரியும்? அமெரிக்காவில் வளர்ந்ததில் தெரியாம தான் போகும். அதனால தான் நம்பிக்கை இல்லையான்னு கூட்டிட்டு போய், அவள் சொல்ல முடியாமல் கண்ணம் சிவக்க தலை குனிய, கூட்டிட்டு போய் அவன் அவள் வாயிலிருந்து கேட்டே ஆக வேண்டும் என்ற துடிப்போடு ஆர்வமாக, இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் தான், அதை வேற என் வாயால் சொல்லணுமா? செய்தது சாருக்கு மறந்து போச்சா? ஆமாம், அப்படி நான் என்ன பண்ணேன்? எனக்கு ஞாபகம் இல்லையே. விளையாடாத கார்த்தி, நம்பிக்கை இல்லைன்னு சொன்னதே இதுக்காக தானு எனக்கு அங்கே வந்த பிறகுதான் தெரிஞ்சுது. அப்புறம் நடு இரவு தனியாக எதுக்கு கூட்டிகிட்டு போவாங்க? என்னது? அப்படின்னா பிளானோட தான் வந்தீங்களா? பிளானா? அப்படி எதுவும் இல்லைப்பா. நேற்று ஒரு முத்தம் கொடுக்க வந்தேன். வாங்கியிருந்தா அந்த தப்பு நடந்திருக்காது. வாங்கிட்டு பேசாமல் கிளம்பி போயிருப்பேன். என்ன உசு பேத்தி பௌர்ணமி நாள் வெளிச்சத்தில் அவ்வளோ தூரம் கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போய் தேவதையாக முன்னால் வந்து நின்னா நான் என்ன பண்ணுறது? ஐயோட, நானா சார் உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனேன்? நீங்கள் தானே சார் அரை மணி நேரமாக தருணா இருந்து காரியத்தை சாதிச்சு கையை கட்டியை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போனீங்க. ஓ, அப்படின்னா இன்று அப்படி கைகோர்த்து போகலை என்கிற கோபத்தில் தான் என் உதட்டில் முத்தம் கொடுக்கலையா? சீ போ கார்த்தி. அவள் சினுங்களோடு அவனை அடிக்க கை ஓங்கிய கையை கட்டியாக பிடித்தவன், இப்போவும் சொல்கிறேன், கேட்கிற முத்தத்தை கஞ்சித்தனமே இல்லாமல் கொடுத்துடு. சுட்டரிக்கும் வெயிலில் கூட நீ தேவதையாக தான் தெரியுறா, பார்த்துக்கோ. அப்புறம் என்ன குறை சொல்லக்கூடாது?
கண்ணடித்து சொன்னவனை உடல் சிறுக்க வெட்கத்தோடு நோக்கியவள், "இன்று உங்கள் பாச்சா பறிக்காதுப்பா. எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். வீட்டில் அம்மா தேடிட்டு இருப்பாங்க. நான் சரியான நேரத்துக்கு போகலைன்னா தேடி வந்துடுவாங்க. யார் வந்தாலும் எனக்கு வேணும்னா வேணும்தான்" என்றவன் அவளை கட்டியாக பிடித்து தன்னோடு இறக்கி அவள் உதடு நோக்கி குனிய, பெண்ணவள் அவன் முத்தத்தை வாங்க விரும்பாமல் அவனிலிருந்து விடுபட முயல, கண்களை மூடி முகத்தை சுளித்து கொண்டு அவள் விலக, அவள் உதடு நோக்கி வந்தவன் சுருங்கியிருந்த அவள் கண் அசைவிலும் குவிந்து நின்ற அவளின் உதட்டு துடிப்பையும் பார்த்து கொண்டே எதுவும் செய்யாமல் அப்படியே ரசித்தவாறு நிற்க, மெல்ல மெல்ல கண் திறந்தவள் அவன் முகத்திற்கும் தன் முகத்திற்கும் இடையில் ஊஞ்சலாடி கொண்டிருந்த கொலுசை பார்த்ததும் சட்டென விழியை பெரிதாக விரிக்க, அவள் விழியை உயர்த்தி, "எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா?" என கேட்டவனை வியப்போடு பார்த்தவள் அவன் கையில் தொங்கிக் கொண்டிருந்த கொலுசை ஆசையாக வாங்கிவிட்டு அவனை காதலோடு பார்த்தவாறே பொங்கும் சிரிப்போடு, "சூப்பராக இருக்குடா" என்றதும் நெகிழ்ந்து போய் நின்றவளை சிரிப்போடு பார்த்தவன், போட்டுக்க." சரிடா" என போட போனவளின் கையிலிருந்த கொலுசை வாங்கியவன், "நானே போட்டு விடுறேன், காலை காட்டு" என அவன் வலது காலை தூக்கி தன் தொடையில் வைத்தவன் அவள் விழியோடு தன் விழியை கலர விட்டவாறே போட்டுவிட, ஆர்த்தி உள்ளம் பூவாய் விரிந்து போனது. 2 காலிலும் போட்டுவிட்டு எழுந்தவன், "தாலி கட்டாம ஏதோ வேகத்தில் அவசரப்பட்டுட்டேன். அதான் கொலுசு போட்டு பொண்டாட்டியாக மாற்றிடலான்னு வந்தேன். நம்மளை பொறுத்தவரை இதுவும் தாலி தான். முருகன் சன்னதியில் வச்சு தான் எடுத்துட்டு வந்தேன்" என்றவனை நெகிழ்வோடு பார்த்தவள் பேச வார்த்தையின்றி அவள் தோளில் சாய்ந்து கொள்ள, அவளை ஆதரவாக அணைத்து கொண்டான் அவளின் கார்த்திக் கிருஷ்ணா. அவன் தோளில் நிம்மதியாக கிடந்த நொடிகள் நெஞ்சில் படர்ந்ததுமே அவளை அறியாமல் கண்கள் கலங்க படுத்திருந்த கட்டிலில் இருந்து எழுந்தாள். "எப்படியெல்லாம் பேசி என்னோட உள்ளத்தை நெகிழ வைத்தாயோ அதே அளவு இன்று வார்த்தையால் காயப்படுத்துறா. உனக்காக தாங்கிதான் ஆகணும். நீயா பேசலை, எனக்கு தெரியும். இப்போ மட்டும் நான் உன் நினைவில் இருந்திருந்தா நீ என்னை எப்படி வச்சிருப்பான்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது." கண்கள் நீரால் நிரம்ப எழுந்து பின்புறம் இருந்த அறைக்கு வந்தாள். பழைய பொருட்களை போட்டு வைத்திருந்த அந்த அறையை திறந்தாள். அன்று அவன் மேல் உள்ள கோபத்தால் காலிலிருந்து கலற்றி அந்த அறைக்குள் எரிந்த அந்த கொலுசை தேட ஆரம்பித்தாள். 1/2 மணி நேரம் ஆட்டம் காட்டிவிட்டே அது அவள் கண்ணில் பட்டது. அதை எடுத்து ஆசையாக முத்தமிட்டவள், "இதுக்கு மேலே என் கார்த்தியை விட்டு என்னால் பிரியவே முடியாது. எப்படியும் என்னை அவனுக்கு நினைவுபடுத்தியே ஆகணும். அதனால் எவ்வளவு அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, அவன் வாயால் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, அவன் என்கிட்ட வேண்டி நின்ற அன்பை நான் கொடுத்தே ஆகணும். அதுக்கு அவன் கையால் தாலியை நான் வாங்கியே ஆகணும்." ஆர்த்தியின் மனதில் தீர்மானம் எழுந்த நொடி முத்துவின் வார்த்தையை கேட்டு அதிர்வோடு வந்து கொண்டிருந்தான் பழனி. இது எப்படி ஆர்த்தி பேசியிருக்க முடியும்? நான் கட்டிக்கிறேன்னு நின்றபோது கூட இறங்கி வராத அவா 2ஆம் தரமாக வாழ்க்கைப்பட எப்படி முடிவெடுத்திருக்க முடியும்? இல்லை, இது பெரியவங்க செய்யக்கூடிய சதி. எப்படியாவது முடிஞ்சு போன பேரனோட வாழ்க்கையை ஆர்த்தி கொண்டு எழுத பார்க்குறாங்க. அதுக்கான முதல் படி தான் இது. ஆர்த்தி குழந்தைக்கு தான் தாய்ப்பாலை கொடுப்பது மனிதாபிமானமான செயல். அதுக்கு சம்மதம் என்கிற முலாம பூசி புரளியை பரவ விட்டுருக்குறாங்க என்று தான் நினைத்தான். அதனாலேயே விஷயம் அறிந்த அன்று பெரிதாக அலட்டிக் கொள்ளவில்லை. ஆனால் அடுத்து வந்த 2 வாரத்தில் உண்மை அவனுக்கு அப்பட்டமாய் தெரிந்தது. நேரே ஆர்த்தியிடம் வந்தான். "என்ன ஆர்த்தி, நான் கேள்விப்பட்டது உண்மையா?" கண்ணில் தீப்பொறி தெரிக்க கேட்டவனை புரியாமல் பார்த்தவள், "இப்போ என்ன கேள்விப்பட்டா? எதுக்கு இம்புட்டு கோபம்? நீ சின்னியாவை கட்டிக்க சம்மதிச்சியா?" அதே கர்ச்சிக்கும் குரலில் கேட்க அவனை ஆழமாக பார்த்தவள் சிறு தயக்கத்தோடே, "ஆமாம்" என்றாள். "என்ன அப்படி சொல்கிறா? உனக்கு சின்னியாவை கட்டிக்கிறதுல விருப்பமா?" மறுபடியும் நம்ப முடியாமல் அதிர்வோடு கேட்க, "அதுக்கு தான் ஆமான்னு சொல்லிட்டேனே, அப்படியும் திரும்ப கேட்குறா?" என்றாள் அவனை ஊடுருவி பார்த்தவளாக. அவளின் பதிலால் மொத்தமாக உடைந்தவன் நம்ப முடியல. ஆர்த்தி, நீயா கல்யாணத்துக்கு சம்மதிச்சது?
அப்படி என்னை விட அவன் எப்படி ஒசந்து போனான்னு இந்த முடிவு எடுத்தா? பணத்தை பார்த்ததும் மனசை மாற்றிக்கிட்டியா ஆர்வி? உனக்கு கூட காதலை விட பணம் பெருசாயிடுச்சு இல்லை? உன்கிட்ட இருந்து நான் இந்த பதில் எதிர்பார்க்கல, சத்தியமாக எதிர்பார்க்கல. அவன் வாயிலிருந்து வந்த கசப்பான வார்த்தையை ஜீரணிக்க முடியாமல் அவனை அனல் கற்கும் பார்வை பார்த்தவள், நீ என்ன வேணா நினச்சிட்டு போ, நான் கார்த்தியை கட்டிக்க தான் போகிறேன் என்றாள் தன் உறுதி சிறிதும் மாறாமல். எப்படிடி 6 வருஷம்டி உன்னை நேசிக்க ஆரம்பிச்சு, ஒவ்வொரு நாளும் மனசில் உனக்குன்னு ஒரு கோயில் கட்டி அதில் உன்னை உட்கார வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன்டி. உனக்காக எனக்கு கிடைச்ச பேங்க் வேலையையே ஏற்றுக்காம வந்து பண்ணையார் வீட்டில் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்கேன். எதுக்காக? என்றாவது ஒரு நாள் நீ என்னை ஏற்றுக்குவா என்கிற நப்பாசையில். ஆனால் நீ கூச்சமே இல்லாமல் ரெண்டாந்தரமாக அவனோட வாழ போகிறேன்னு என்கிட்டே சொல்கிறா. அவன் அளவு உன்னை நல்லா வச்சுருக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? இல்லை பண்ணையார் குடும்பம் என்கிற அந்தஸ்து என் கூட வாழ்ந்தா கிடைக்காதுன்னு நினைக்கிறியா? அவன் உச்சபட்ச கோபத்தில் கத்த ஆரம்பிக்க, பழனி ஆத்திரத்தில் வார்த்தையை விடாத, அப்புறம் கொட்டின வார்த்தையை மறுபடியும் அள்ள முடியாமல் போயிடும். கோமல எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது, அதை இப்படி பேசி காலி பண்ணிடாத. பேசினது போதும், இதோடு நடத்திக்க. கார்த்தியை கட்டுறதும் கட்டாததும் ஏன் இஷ்டம். உன்னிட்ட சம்மதம் வாங்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. அவருக்கு நான் 2ஆம் தரமோ 3ஆம் தரமோ எனக்கு பிடிச்சது தான். அது மட்டும் இல்லை, நான் இதுவரை ஒரு இடத்துல கூட உங்ககிட்ட அந்த மாதிரி பழகினதில்லை, நம்பிக்கை கொடுத்ததும் இல்லை. எனக்கு தெரியாமல் நீ வரைஞ்ச குலத்துக்கு நான் பொறுப்பாக முடியாது. பேசாமல் போயிடு, அதுதான் உனக்கும் நல்லது, என் வாழ்க்கைக்கும் நல்லது. கோபத்தில் அவனைப் போல் கர்ச்சித்தவள் அவன் பார்க்க பிடிக்காமல் எங்கோ பார்வை விட, ஆத்வி நொறுங்கி போய் அதிர்வோடு அழைத்தவனை விழி உயர்த்தி பார்த்தவள் அவன் நொறுங்கி இருக்கும் இதயத்தை பார்த்து, பழனி உன்னை எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அதுக்காக என் கணவன் என்கிற அந்தஸ்தெல்லாம் நிச்சயமாக என்னால் உனக்கு கொடுக்க முடியாது. இதை உன் மனசை காயப்படுத்தணும் என்கிறதுக்காக சொல்லலை. உண்மையிலே உன் மேலே எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வரப்போகிறதே இல்லை. இப்போவும் சொல்கிறேன், எனக்காக தான் நீ இங்கே தங்கி இருக்கிறதுனா இப்போவே கிளம்பிடு. அதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. நிச்சயம் என் மனசு மாறாது, உன்னால் மாற்றவும் முடியாது. நான் கார்த்திக்கு பொண்டாட்டி ஆகுறனோ என்னவோ, நிச்சயம் ஐசுவுக்கு அம்மாவாக தான் வாழ்வேன். இந்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை. அழுத்தம் திருத்தமாக சொன்ன ஆத்வியை கலங்கு கண்ணால் நோக்கியவன் வார்த்தை பிசிறடிக்க, புரியல ஆத்வி, எனக்கு புரியல. அது எப்படி? யாராலையும் கலைக்க முடியாத உன் மனசை அவன் ஒரே வருஷத்தில் கலைச்சான். யாராலையுமே மாற்ற முடியாத உன்னை அவன் எப்படி மாற்றினான்? புரியாமல் கேட்டவனை புன்சிரிப்போடு ஏறிட்டவள், இதுக்கு பதில் சொல்ல நான் விரும்பலை. பல வருஷமாக என் கூட தானே இருக்கிறா, யோசிச்சு பாரு, நிச்சயம் அதுக்கான பதில் உனக்கே தெரியும் என சொல்லிவிட்டு உள் நுழைந்து விட, பழனி இயலாமையோடு 10 நிமிடம் அதே இடத்தில் சிலையாக நின்றுவிட்டு பின் தலையை தொங்கவிட்டவாறு வெளியே வந்தான். அவனுக்கு ஆர்த்தியின் மேல் ஆத்திரத்திற்கு மேல் வெறுப்பு தான் அதிகமாக வந்தது. தன்னை நிராகரித்து விட்டாளே என்ற கோபம் அவனுள் கொழுந்து விட்டு எரிந்தது. என்னை மீறி எப்படி அவனை கட்டிக்க போறான்னு நானும் பார்க்கிறேன் என வரிந்து கட்டி கொண்டுதான் அங்கிருந்து கிளம்பி போனான். மனம் ரண வேதனையை அனுபவித்திருந்ததால் நேரே சாராய கடையை நோக்கிதான் போனான். இதுவரை குடித்ததில்லை, ஆனால் இன்று குடிக்காமல் இருந்தால் பைத்தியம் பிடித்துவிடும் போல் இருந்தது அவனுக்கு. வயறு முட்டு குடித்து கொண்டு வெளிவந்தவன் சினிமா பாடல் ஒன்றை முணுமுணுத்தவாறு தள்ளாடி வந்து அந்த சாலையில் விழுந்து பைத்தியக்காரன் போல புரள ஆரம்பித்தான். அதே நேரம் பேரனின் தோளில் கைபோட்டவாறு அவனை வயல் வரப்போடு அழைத்து சென்றார் தர்மலிங்கம். நமக்கான விவசாய பூமி அனைத்தையும் உனக்கு காட்டித் தருகிறேன் என சொல்லிக் கொண்டுதான் அழைத்து வந்தார். ஆனால் எப்படியாவது ஆத்வி பற்றி பேசிவிட வேண்டும் என்ற முடிவில்தான் அவர் இருந்தார். இது தெரியாமல் பசுமையாய் பூத்திருந்த வயல்வெளிகளையும் சலசலத்து ஓடும் நீரோடையும் ரசித்தவாறு வந்தவன், தாத்தா, விவசாய பூமி இங்கே மட்டும்தான் நமக்கு இருக்குதா?
பாட்டி ஊர்லேயே இருக்குதா என ஆர்வமாக கேட்க பேரனை சிரித்த முகத்தோடு ஏறிட்டு பார்த்த தர்மலிங்கம், அங்கேயும் 16 ஏக்கர் இருக்குது கண்ணா. அதை இதுவரை அவளோட தம்பி தான் பார்த்துக்கிட்டு வந்தான். இதுவரை விவசாயம் பார்த்து அவனுக்கு உரியதை எடுத்துட்டு மீதியை கொண்டு வந்து கொடுத்துட்டு போவான். இப்போ அவனுக்கும் வயசாயிடுச்சுல்ல, விவசாயம் பண்ண முடியாமல் நிலம் சும்மா தான் கிடக்குது. நாம் ஒரு முறை அங்கேயும் போகணும் தாத்தா. எனக்கு அந்த பூமியும் பார்க்கணும். அந்த பூமியில் எதை விதைச்சா பலம் கொடுக்கணும் பார்க்கணும். கண்ணில் ஆர்வம் என்ன ஒளியோடு கேட்டவனை நிம்மதி உணர்வோடு நிமிர்ந்து பார்த்தவர், நாளைக்கே கூட்டிகிட்டு போகிறேங்கண்ணா. விவசாயத்தில் நீ காட்டுற அக்கறையை பார்க்கும்போது மனசுக்கு நிறைவாக இருக்குது. எனக்கு பிறகு இந்த பூமியெல்லாம் பாழ்பட்டு போகுமோன்னு ஒரு நெருடல் எப்போதுமே என் உள்ளத்தில் இருக்கும். ஆனால் இப்போது அது இல்லை, மொத்தமாக மாறிடுச்சு. என் காலத்துக்கு பிறகும் நம்ம பூமியில் விவசாயம் செழிச்சு வளரும் என்கிற நம்பிக்கை வந்துடுச்சு கண்ணா. உச்சி குளிர்ந்து உள்ளம் நிறைந்து சொன்ன பெரியவரை பார்த்த கார்த்தி, எப்படி தாத்தா விவசாயம் இல்லாமல் போவோம்? எந்த தொழில் வேணால் அழியலாம், ஆனால் நாம் அன்றாடம் சாப்பிட்டே ஆக வேண்டிய இந்த உற்பத்தி அழிஞ்சா நாடு தாங்காத ஐயா. அதனால் இதில் மறுமலர்ச்சி வந்து வேலையில் மாறுதல் வருமே தவிர நிச்சயம் அழிஞ்சு போகாது. அமெரிக்காவிலேருந்து என் பொண்ணோட கிளம்பும் போதே அடுத்த என் பணி விவசாயம் என்கிற முடிவோடு தான் வந்தேன். பல வருஷம் ஆராய்ச்சி பண்ணி தெரிச்சு வச்சுருக்கேன். நாளையிலேருந்து அது ஒவ்வொன்றா இந்த மண்ணில் செயல்படுத்த போகிறேன். ரொம்ப சந்தோஷம் கண்ணா என்றவர் பேரனை அழைத்து கொண்டு போய் தங்களுடைய வாழைத்தோட்டம், தென்னைத்தோப்பு என ஒவ்வொரு இடமாக சுட்டி காட்ட மொத்த இடத்தையும் பார்த்துவிட்டு வயலுக்கு நீர்வரத்து ஏற்படுத்தி இருந்த அந்த பகுதிக்கு வந்ததும், காற்று சிலு சிலுன்னு இருக்கு தாத்தா, இதில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகும் தாத்தா என்றவன் அவரின் பதிலை எதிர்பார்க்காமலே வந்து அதில் அமர அவரும் பக்கத்தில் அமர்ந்து கொண்டார். மாலை நேர தென்றல் காற்றும் அந்த தென்னமர நிழலும் கூடவே கண்ணுக்கு முன் பச்சை பசேலென கண்ணுக்கு விருந்தளித்த வயல்வெளிகளும் அந்த வயல்வெளிகளில் சுற்றி வந்த கொக்கினமுமாக அந்த இயற்கை அழகில் ஒன்றிப்போய் அமர்ந்திருந்தான் கார்த்தி. மனது ஏனோ இங்கு வந்த நொடியிலிருந்து லேசானது போன்றதொரு உணர்வு அவனிடம் ஏற்பட முகம் பூவாய் விரிந்து நின்றது. சிறிது நேரத்தை அமைதிக்கு கொடுத்துவிட்டு பின் பேரனை திரும்பி பார்த்தார் தர்மலிங்கம். மனதில் சிறு சலனம் இருந்தாலும் எப்படியாவது இன்று பேசிவிட வேண்டும் என்ற தோணியில் இருமலோடு தொடங்கியவர், அப்புறம் கண்ணா அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்கிறா? அதான் சொன்னேனே தாத்தா, விவசாயத்தில் என் மனசை செலுத்த போகிறேன். 100% நம்ம பூமியை இயற்கை விவசாய பூமியாக மாற்ற போகிறேன். மக்களுக்கு நல்ல சத்துள்ள உணவுப் பொருளாக கொடுக்க போகிறேன். கார்த்தி தன் கற்பனை வடிவத்தை மிக உற்சாகமாக சொல்ல, இது தொழில்பா, அது சரியா செய்வான்னு எனக்கும் 100% நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதை நிறைவேற்ற மனசும் உடம்பும் தெம்பா இருக்கணுமேப்பா. அதுக்கு என்ன பண்ண போகிறா? தர்மலிங்கம் சுற்றி வளைத்து தொடங்க, புரியல தாத்தா என்றான் அவரை விழிச்சுருக்கி பார்த்தவாறே. என்னதான் வெளியில் நல்லா இருக்கிறது போல காட்டிக்கிட்டாலும் ஆண் மனசு தனிமையில் நல்லா இருக்காது கண்ணா. இந்த வயசில் கூட உன் தாத்தா பாட்டி இல்லாமல் இருந்துட மாட்டேன். தாத்தா எது பற்றி பேச ஆரம்பிக்கிறார் என புரிய, வேணாம் தாத்தா, பாட்டி போல நீங்களும் செகண்ட் மேரேஜ் பற்றி பேசுறதுனா இதோட பேச்சை நிறுத்திடலாம். கடுப்பில் சொன்னவரை கலகலவன சிரிப்போடு எதிர்கொண்டவர், இதெல்லாம் கொஞ்ச நாள் வீம்பு கண்ணா, அதன் பிறகு மனசு ஏங்க ஆரம்பிக்கும். உடல் சுகத்துக்காக தாத்தா இதை சொல்லலை, மனசுன்னு ஒன்று இருக்கு பாரு, அது பொல்லாதது. எப்போவுமே அதுக்கு தனக்கு திட்ட, தான் அடிக்க, தான் கொஞ்ச, தான் நேசிக்க ஒரு ஜீவனை கேட்டுகிட்டே இருக்கும். அதை சரியாக ஒரு ஆள்கிட்ட ஒப்படைச்சிட்டா அது அடங்கி வாழ்க்கை எந்த மேடு பள்ளத்துலேயும் பயணப்பட்டாலும் சலிப்பு இல்லாமல் இருக்கும். அது இல்லாமல் உன் மனசை தனிமை கையில் ஒப்படைச்சான்னு பை, ஒரு கட்டத்தில் தரைகட்டி ஓடி தப்பிதமாக யோசித்து கடைசியில் மானம் மரியாதை இழந்து வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லாத இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திடும். ஏன் தாத்தா, செக்ஸ் இல்லாமல் தப்பிதமாக போயிடுவேனோன்னு பயப்படுறீங்களா? சட்டுன கார்த்திக் கேட்டுவிட அவனை ஆழமாக பார்த்தவர், செக்ஸ் மட்டும் வாழ்க்கை இல்லைடா, அதை தாண்டி எவ்வளவோ இருக்குது. எப்படியாவது நம்ம மனசுக்குள்ளே வருகிற அந்த உணர்வை வேணால் அடைக்கிடலாம். ஆனால் வலியோடு போனால் சாஞ்சிக்க உன் மனசு ஒரு தோள் தேடுமே, அப்போது நீ எங்கே போவா? மன நிம்மதிக்கா உன் மனசு ஒரு மடி தேடுமே, அப்போ நீ எங்கே போவா?
உன்னை உன் குழந்தைய கருத்தாக கவனிச்சிக்க ஒரு உயிர் தேடுமே. அப்போ நீ எங்கே போவா? என் குழந்தைய நான் பார்த்துப்பேன், கடைசி வரை என் மனைவி நினைவோட நான் வாழ்ந்துடுவேன் என்கிறதெல்லாம் பேச்சுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் மனசு ஏங்கும். அதுக்கு வெள்ளை வேட்டி சட்டை போட்டு கௌரவமாக பார்த்துட்டு வரப்பாக நிற்க தெரியாது. கஞ்சி போட்டு அயம் பண்ண மாதிரி தலை வணங்க கம்பீரமாக பொய்யா நடிக்க தெரியாது. வெளியில் 4 பேர் மத்தியில் இதெல்லாம் செய்யக்கூடிய அந்த பொல்லாத மனசு 4 சுவருக்குள்ளே அதை செய்யாது கண்ணா. வெளியில் 1000 சோர்வோடும் கவலையோடும் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே ஏறினதும் சிரித்த முகத்தோட நம்மளை காத்து ஒரு ஜீவன் இருக்கணும். வெளி உலகத்தால் வந்த அத்தனை வலியையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்குறது போல ஒரு அன்பு கிடைக்கணும். அப்போதான் துவண்டு போகிற போதெல்லாம் ஒரு புத்துணர்வு கிடைக்கும். அதுதான் அடுத்த நாள் அழகாக்கும். அப்படின்னா பொண்டாட்டி இல்லாதவங்க வாழ்க்கையெல்லாம் அழகா இல்லையா? என்னோட நிம்மதி சிரிச்சுக்கிட்டு என்னை வரவேற்கிற பொண்ணுட்ட இல்லை தாத்தா. அறைக்குள்ளே போய் என் மனைவியோட படத்தை பார்த்தா போதும். சிரிச்ச முகத்தோடு இருக்கிற அவள் உருவை நான் ஒரு முறை ஆழமாக பார்த்தா போதும். நீங்கள் தரைகட்டு ஓடுன்னு சொன்னீங்களே, என் மனசு பெட்டி பாம்பாக அடங்கிடும். வலியோ வேதனையோ இன்று வர என்னால் அவள்கிட்ட பேச முடியுது, வலியை மறக்க முடியுது. என் குழந்தைய அணைச்சிட்டு படுக்கையிலே என் சோர்வு அத்தனையும் ஓடி போகுது. போதும் தாத்தா, என் வாழ்க்கைக்கு இது போதும். உன் வாழ்க்கைக்கு வேணா இது போதுமா இருக்கலாம். ஆனால் பொம்மை போல ஒரு பொண்ணை பெற்று வச்சிருக்கிறியே, அதுக்கு ஒரு தேவை இருக்குன்னு யோசிச்சியா பேரா? உனக்கு வேணா இப்படி ஒரு துணை இன வேணான்னு இருக்கலாம். ஆனால் ஒரு பெண் குழந்தைக்கு நிச்சயம் அரவணைக்க ஒரு தாய் வேணும் கண்ணா. இப்போது ஆர்த்தி, ருக்குமணி, சொர்ணம் இருக்கிறதால உனக்கு அந்த கஷ்டம் தெரியலை. ஒருவேளை ஆர்த்தி உன் குழந்தைகிட்ட இருந்து ஒரு நொடி விளங்கிட்டான்னு வை, உன் குழந்தையோட நிலைமை அவளை உன்னால் பார்த்துக்க முடியுமா? அதான் என் பொண்ணுக்கு அடுத்த மாதம் 1 வயசு ஆகுதே. இதுக்கு மேலே தாய்ப்பாலை நிறுத்திட வேண்டியது தான். தாய்ப்பாலை நீ நிறுத்திடுவா? உன் குழந்தைக்கு தாய் தேவைப்படும் போது என்ன செய்வா? அதான் அவளுக்கு அப்பா நான் இருக்கனே. எவ்வளோ தூரம் ஒரு பெண் குழந்தையால் அப்பாட்ட எல்லாம் சொல்ல முடியும்னு நினைக்கிறா? ஒவ்வொரு கட்டத்திலையும் பெண் குழந்தையோட ஒவ்வொரு வளர்ச்சியிலும் அவள் பின்னால் ஒரு தாய் வேணும்டா. அதை உன்கிட்ட வாயிலிருந்து கேட்க முடியாது. ஆமாம், வருகிறவா என் குழந்தைய அவள் குழந்தை போல் பார்த்துப்பான்னு என்ன நிச்சயம்? உங்கள் மகன் கூட என்கிட்ட வந்து இதை தான் சொன்னார். என்னை வளர்க்க அவருக்கு ஒரு பொண்ணு தேவைப்பட்டுச்சு, அதனால தான் உன் சித்தியை கட்டிக்கிட்டேன்னு. ஆனால் அந்த சித்தி ஒரு நாள் கூட எனக்கு அம்மாவாக இருந்ததில்லை. ஆத்தி அப்படி இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும். சின்ன வயசுலேயே உனக்கு அம்மாவாக இருக்கட்டுமான்னு கேட்ட புள்ள. நீ கெஞ்சி கேட்காமலே உன் குழந்தைக்கு தான் மார்பையே தானமாக கொடுத்த புள்ள. அவளை போய் உன் சித்தியோட ஒத்து பேசாத. உண்மையிலே உனக்கு ஆக்சிடெண்ட் ஆகி உன் வாழ்வுக்குள்ள பைரவி வராமல் இருந்திருந்தா நான் உனக்கு கொடுக்க நினைச்ச பிள்ளையே இவாதான். தர்மலிங்கம் இப்படி சொன்னதும் சட்டென நிமிர்ந்து அவரை பார்த்தவன், எவனையோ ஒருத்தனை நம்பி ஏமாந்த பொண்ணையா? உன்னை நியாயப்படுத்த ஆர்த்தியை அசிங்கப்படுத்தாத கார்த்தி. அவளை பற்றி என்னை விட உனக்கு நல்லா தெரியும். அவள் தப்பு பண்ணுற பிள்ளையா? யாரோட பேச்சையோ மொத்தமாக நம்பி இருக்கணும். இல்லை, அவள் சுயநினைவே இல்லாமல் இருந்த நேரம் இது நடந்திருக்கணும். ஆனால் தான் வேணான்னு போனவே தனக்கும் வேணான்னு இன்று வர வைராக்கியமாக வாழ்றாப்பாரு. தனக்கு துரோகம் நினைச்சவனோட பேரை கூட இதற்கு மேலே உச்சரிக்கக்கூடாதுன்னு இதுவரை அவள் சொல்லாமல் இருக்கா. அவளை போய் தப்பாக பேசாதடா. தப்பாக பேசலை, ஆனால் நடந்தது இல்லைன்னு ஆகாதுல்ல. காலத்துக்கும் அந்த பழி அவளை விட்டு போகாதில்ல. போகிற வருகிற வழியில எல்லாம் ஒரு மாதிரி தானே பார்ப்பாங்க. அதுக்கு தாண்டா அவளை கட்டிக்க சொல்கிறேன். காலம் அவளை தனிச்சிருந்தாதான் கல்லறியும். உன்னோட சேர்ந்துட்டா அவளோட புனிதத்தை பேச ஆரம்பிச்சிடும். அதுலேயும் இந்த ஊரில் ஆத்திய தெரியாத ஆள் இல்லை. பிரசவப்ப நீ இருந்திருக்கணும். ஊரே அவளுக்கு தாய்விடாக மாறுச்சு. சாதாரணமாக எந்த பொண்ணுக்கும் கிடைக்காத அன்பு நம்பிக்கையும் இந்த ஊர் அவளுக்கு கொடுத்துச்சு. கார்த்தி, ஆர்த்தி ரொம்ப நல்ல பொண்ணுடா. உனக்கு பழைய ஞாபகம்லாம் இருந்துச்சுன்னா நீ இப்படி பேச மாட்டா. உனக்கு அவளை அந்த அளவு பிடிக்கும். உன்னோட இளமை காலம் எல்லாமே உன் வலியிலையும் வேதனையிலையும் கூட இருந்த பொண்ணுடா அது. உன் கண்ணில் கண்ணீரை பார்த்தா அது கண்ணும் கலங்கும். அப்படி நமக்காக கலங்கக்கூடிய கண்ணு கிடைக்கிறது வரண்டா. அப்படிப்பட்ட ஒரு வரம்
உனக்கு கிடச்சிருக்குடா. அதை மிஸ் பண்ணிடாதடா. உனக்கு நான் அவ்வளோதான் சொல்லுவேன். அவளோட கையில் உன்னையும் என் பேத்தியையும் ஒப்படைச்சிட்டேன்னா நான் நிம்மதியாக கண்ணு மூடுவேன். யோசிச்சு சொல்லுடா. உனக்காக இல்லாட்டாலும் உன் பொண்ணுக்காக யோசிடா. தாத்தா அவனுள் ஏற்றிவிட்ட சுடர் அன்று முழுவதும் எரிந்து கொண்டே இருந்தது. அத்தியாயம் தொடரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நாவலுடைய தொடர்ச்சி எப்படி இருந்தது? உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நேற்றைக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் எழுதியிருந்தீங்க. தினமும் ஒவ்வொரு அத்தியாயம் பதிவிட வேண்டியிருக்கிறதுனால அதை எழுதவே எனக்கு நிறைய நேரம் ஆகிடுது. அதான் உங்கள் கமெண்ட்டை என்னால் வாசிக்க முடியல. எனக்கு கமெண்ட் பண்ணிய அத்தனை தோழிகளுக்கும் என்னுடைய உளம் கனிந்த நன்றிகள். மீண்டும் நாளைக்கு அடுத்த பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்.